பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, ஆரம்பத்தில இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் சில விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க. இப்போ அப்படியே அது அவங்களுக்கே ரிவெஞ்ச் ஆகுற வகையில தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி இப்போ என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிரஜன், சாண்ட்ரா அண்ட் திவ்யா. ஸோ இந்த 3 பேருக்குள்ள நடுவில் என்னதான் பிரச்சனை? பிரஜன் போனது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ட்டு மக்கள் சொன்னாலும் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதை ஏத்துக்க முடியலன்னு சில விமர்சனங்கள் வந்தாலுமே அவர் நல்ல பேரோட தான் நான் வெளியே வந்திருக்கேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டாருங்க. ஆனா இது தெரியாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சாண்ட்ரா எப்ப பார்த்தாலும் திவ்யா நீ தான் காரணம், நீ என்ன பண்ணன்னு சொல்லுவான்ட்டு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கே சாண்ட்ரா மேல கோபங்கள் வந்தாலும் திவ்யா மேல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இங்க யார் என்ன பண்ணாலுமே திவ்யாக்கு மதிப்பு வந்து ஏறிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த காதல், இந்த சர்ச்சை, அந்த சர்ச்சை, இந்த மாதிரி எதுக்குள்ளேயும் போல பார்க்குற நமக்கும் சிங்கம் சிங்களா தான் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க தனித்துவமான ஒரு விளையாட்டு தான் விளையாடுறாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பிரஜனுக்கு மட்டும் சப்போர்ட்டிவா பண்ணல, இருக்கிற எல்லாருக்குமே என்னென்ன நேரத்துல என்ன சப்போர்ட் வேணுமோ அதை பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த லைவ் பார்க்குறவங்களுக்கு, ஷோவை கண்டினியூஸா பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் என்னவோ திவ்யா வின் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் யார் இந்த ஷோவோடைய இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் ஆவாங்க? திவ்யா ஆவாங்களா, இல்ல சாண்ட்ரா ஆவாங்களா, இல்ல வேற யார் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம நேமோட கமெண்ட் பண்ணுங்க. சரி, பிரஜன் போனதுக்கான ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். அதுல ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா சாண்ட்ராங்க. ஏன்னா பிரஜன், சாண்ட்ரா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்திலே ஒரு டாஸ்க் ஒன்றை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா வந்து பூம் ஆயிருக்காது. ஏன்னா இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன், பிரஜனுக்கு சப்போர்ட் பண்றோம், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்காது. ஆமாங்க, எதனால அப்படின்னா பிரஜன், சாண்ட்ரா இந்த 2 பேருமே பிரிக்கவே முடியாத ஒரு லவ்ல தான் இருக்காங்க. சாண்ட்ரா பிரஜன் மேல எந்த அளவுக்கு லவ்வோடு இருக்காங்கன்ட்டு நம்ம நிறைய இன்டர்வியூஸை பார்த்துருந்தோம். அண்ட் உள்ளேயும் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இதுல தான் ஒரு விஷயம் நடந்தது. பிரஜன் வந்து ஒரு கார்ல எவிக்ட் ஆகி போனதும் இவங்க மயக்க போட்டு விழுந்து ரொம்பவே அழுது எமோஷனல் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குற எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னா, என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ ஓவர் ஆக்ட் பண்ணுது, அங்கங்க ராணுவத்தில் இருக்காங்க, ஃபாரினில் போய் வேலை பார்க்குறாங்க, அப்படிலாம் இருந்து இந்த அம்மா என்ன இவ்வளோ நாள் கூட இருந்தாரு, இன்னும் ஒரு 30 நாள் 40 நாள் போய் வெளியே இருக்க போறாரு, அதுவும் அவங்களுடைய பசங்களை தானே பார்த்துட்டு இருக்க போறாங்க, அதுக்கு எதுக்கு இந்த அம்மா இவ்வளோ ஓவரா வந்து ஆக்ட் பண்ணுது? இது போல தான் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அந்த இடத்துல நம்ம சைக்காலஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிரஜன் அண்ட் அவங்க குழந்தைங்க மட்டும்தான் உலகம். அவங்க கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூலையும் இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போச்சு. அந்த ஃபேமிலியை கிரியேட் பண்ணதே பிரஜன் தான். அதனால தான் அவரு ஜெயிக்க வைக்கணும், அவரு உள்ள இருக்கணும், அவருக்காக நான் விளையாடுவேன், இப்படிலாம் சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் என்னதான் வந்து சொல்லிட்டு வந்தாலும் உள்ள வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஒரு பிரேக் வந்தது. யாராலன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரி. இப்ப வரைக்கும் ஆரி மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்ற வகையில தான் பல பேரும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீசன் இது வரைக்கும் இல்லவே இல்லைன்னு சொல்ற வகையில தான் இந்த சீசனும் இருக்கு. ஸோ இந்த சீசன்ல ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு போகலான்னு சொல்லி என்னன்னோ ட்ரை பண்ணாங்க, அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆரி வந்து பிரஜனுக்காக ஒரு வீடியோல வந்து பேசும்போது, நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்க, உன் கேமை நீ ஆடு, அவங்க கேம் அவங்க ஆடட்டும், நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்சுது. அதுவும் இல்லாம டாஸ்க் 2 வாரமா பிரஜன் ரொம்ப நல்லாவே விளையாடினாரு. உண்மையாலே வந்து ஆரம்பத்துல வந்து விளையாடல, ரொம்ப கத்திக்கிட்டு ரூடா பேசிக்கிட்டு இப்படிதான் இருந்தாரு. நிறைய பேருக்கு வார்னிங் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் என்ன பிக் பாஸா அப்படின்ற மாதிரிலாம் கூட இருந்தது. ஏன் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹோஸ்டான விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டே இவர் கோவலாம் பட்டாரு. ஆனா அதே விஜய் சேதுபதி அவர்கள், உன்னை பார்க்கும்போது எனக்கு ப்ரௌடா இருக்கு, நீ ஒரு நல்ல பேரோட வெளியே போற, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மச்சான் அப்படிலாம் சொல்லி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி, ஸோ அது ஒரு கியூட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ அவர் வெளியே போகும்போது கார்ல இருந்து கெமி போவாங்களா இல்லைன்னா வந்து பிரஜன் போவாரா அப்படின்னு பார்க்கும்போது பிரஜன் போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் இவங்க அழுதது வந்து மிகப்பெரிய ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை கொடுத்தது. எல்லா பக்கமும் இவங்க அழுத போட்டோஸ், வீடியோஸ் இது மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம். அவங்க எமோஷனல் எந்த அளவுக்கு போகுது, அவங்க வந்து எப்படி மாறுறாங்கன்னு பார்க்கறதுக்கு கூட இருக்கலாம். இல்லைன்னா வெளியே போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள்லயே உள்ள அனுப்பிடலாம், ஏன்னா ஃபேமிலி டாஸ்க்லாம் வருதுல, இன்னும் கொஞ்ச நாள்ல உள்ள அனுப்பலாம், டிஆர்பி இன்னும் நல்லா ஏறும். ஏன்னா ஒருத்தவங்க நல்லபடியா மாறிட்டு வராங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பும் போது இன்னும் டிஆர்பி அதிகமாகும். அவங்கள பத்தி பேசுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல என்ன நடந்தது, இப்படி அந்த ஷோவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ இது போல சில காரணங்கள்லாம்
இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க பிரஜன் வெளியே போனதுக்கான காரணமே சாண்ட்ரான்றது அவங்களுக்கு தெரியல. அது தெரியாம சாண்ட்ரா எப்ப பார்த்தாலும் திவ்யா தான் காரணம், திவ்யா தான் காரணம், அவன் யூஸ் பண்ணிக்கிட்டா பிரஜனை, இப்படிலாம் சொல்றாங்க. அது ரொம்பவே வந்து ஒஸ்டான ஒரு பிஹேவியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காதல் அப்படின்றது உள்ள பேரா வந்தாலும் உள்ள வந்து பேரானவங்களுக்கும் இருக்க தான் செய்யுது. வெளியே போயிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்க வெளியில இருந்தே பேரா வந்துட்டு உள்ள இருக்கும் போதும் பேரா விளையாடிட்டு இப்போ வெளியே போகும்போது சிங்கிளா போகும்போது ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அது அவங்களுடைய உண்மையான ஒரு எமோஷனல் தான். அதை நம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா அவங்க திவ்யா கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர். இந்த மாதிரி சாண்ட்ரா பண்ணவே கூடாது. பிரிஜன் இதை பத்தி ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இன்டர்வியூல, நான் வந்து இப்பதான் ஏதோ கேமை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, ஆரம்பத்துல எனக்கு புரியல, வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் இருந்துச்சு, ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே மண்டைக்காய ஆரம்பிச்சிருச்சு, எப்படி என்ன ஒண்ணுமே புரியாம தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் தான் பண்ணேன், எனக்கு உள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெயினிங் வந்தா அவங்க ஏறி போய் தானே ஆகணும். அந்த மாதிரி இப்போ எனக்கு வெளியே போறதுக்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, நான் கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணும், அதனால தான் நான் வெளியே வந்தேன், இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பசங்களை பார்த்துக்க போறேன், வெளியில இருந்து உள்ள அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன்ட்டு பிரஜன் ரொம்ப பாசிட்டிவா ஹம்பிளா, எப்படி சொல்றது, பார்க்கும் போதே என்னடா இந்த அளவுக்கு ஹம்பிளான மனுஷனா உள்ள போய் கத்துன்னு கத்துனாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்படிதான், அந்த சூழல் அந்த அந்த இடத்துல மற்றவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க இது எல்லாமே தான் அங்க இருக்கிற பர்சனை மாத்தோம். அந்த மாதிரி தான் பிரஜன் இருந்தாரு. இது தெரியாம சாண்ட்ரா எல்லார்கிட்டயும் திவ்யா காரணம், திவ்யா காரணம், திவ்யா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. திவ்யா அண்ட் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு, நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு பிரதர் சிஸ்டர் அந்த பாண்டை தான் பார்க்க முடிஞ்சது. உண்மையான லவ் இருக்கிற இடத்துல யார் உள்ள வந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது தெரியாம சாண்ட்ரா எப்ப பார்த்தாலும் திவ்யாவே சொல்றது நல்லதே கிடையாது. இது சாண்ட்ராக்கே கூட ஆப்பா இருக்கலாம். ஸோ சாண்ட்ரா இப்போ ஒரு சபதமும் எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, உன்னை வெளியே அனுப்புனது ஒரு அன்ஃபேர், கண்டிப்பா உன்னோட கேமும் நான் விளையாடுறேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன், நீ ஒல்லியாயிட்ட உன் உடம்ப பார்த்துக்கோ, குழந்தைங்களை பார்த்துக்கோ, நான் சூப்பரா விளையாடுவேன் அப்படின்ட்டு நேத்து வரைக்கும் இருந்த சாண்ட்ரா வேற, இன்னைக்கு காலைல பார்த்த சாண்ட்ரா வேற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள யார் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ கூட பிக் பாஸ் சொல்லுவாரு, சாண்ட்ரா இது போல நீங்க வெளியே ஓடிட போறீங்க, நாங்க 4 பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி இருந்த சாண்ட்ரா எப்படிப்பா இப்படி மாறினாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஸோ ஆதிரை உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாறும்னு பார்த்தா ஒன்றும் மாறல. அதுக்கு வந்து அவங்க வெளியவே இருந்திருக்கலாம். ஸோ உள்ள பிரஜன் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாரு, இதுக்கு எதுக்கு வெளியே அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தூக்கி வெளியே போடுறாங்க, யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உள்ள வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஷோவோடைய ஒரு ஹைலைட்டான விஷயமே சொல்லலாங்க. ஸோ சாண்ட்ரா திவ்யா கிட்ட நடந்துக்கிற முறை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரஜன் போனது அன்ஃபேர், இருந்தாலும் அது சாண்ட்ராவோட கேமை இன்னும் பவர் ஆக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சுங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.